Hi guys. So this is a day 7 for solving a SQL problem in LeetCode. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைசிங் டெம்பரேச்சர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைசிங் டெம்பரேச்சருங்கிறது டைட்டில். ஸோ இதில் வந்து டேபிள் வந்து வெதர்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட காலம்ஸ்லாம் வெதர் ஐடி, ரெக்கார்ட் டேட்டு, டெம்பரேச்சர். ஸோ ஐடிங்கிறது தான் இங்கே யூனிக் வேல்யூஸாக இருக்குது. தேர் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ரோஸ் வித் சேம் ரெக்கார்ட்ஸ். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டேட்டுக்கும் அது பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. லெட்ஸே இன்னைக்கு ஏப்ரல் 4னா ஏப்ரல் 4க்கு பர்டிகுலர் டெம்பரேச்சர் எவ்வளவோ கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் இருக்கும். அடுத்து ஏப்ரல் 5க்கு கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள டெம்பரேச்சர் வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க இந்த டேபிளில். இங்கே சொல்யூஷன் ரைட் த சொல்யூஷன் டு ஃபைண்ட் ஆல் த டேட்ஸ் வித் ஹையர் டெம்பரேச்சர் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் டேட். அதாவது கரண்ட் டேட்டோட ப்ரீவியஸ் டேட் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிருச்சுன்னா அந்த வெதர் ஐடியை மட்டும் ரிட்ரீவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சாம்பிள் டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஜான் ஃபஸ்ட்டு வந்து 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஜான் 2 வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ வெதர் ஐடி 2ங்கிறத நம்ம ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ ஜான் 3ல வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அடுத்து ஜான் 4ல் வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ நம்ம வெதர் ஐடி 4 வந்து ரிட்ரீவ் பண்ணி ரிசல்ட்டில் ஷோ பண்ணணும். ஸோ இப்போ கொரி எப்படி எழுதுறதுன்னா செலக்ட் ஃப்ரம் வெதர் ஜாயின் வெதர் W1 ஜாயின் வெதர் W2 on W1 dot ID is equal to. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஆன் கண்டிஷனில் வந்து செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி ஆன் கண்டிஷனில் எப்படி பண்ணணும்னா டேட் டிஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் டே ப்ரீவியஸ் டே வெதர் ப்ரீவியஸ் டே சரி ப்ரீவியஸ் டேட்டோட இதுவும் கரண்ட் டேட்டோட டேட்டையும் மைனஸ் பண்ணால் ஒன்றுன்னு வந்து ரிசல்ட் வரும். ஸோ அது பண்ணிவிட்டு வேர் W2 W1 டாட் டெம்பரேச்சர் greater than or equal to W2 dot temperature ஸோ இங்கே வந்து W1 டாட் ஐடி வந்து ரிசல்ட்டில் ரிட்ரீவ் பண்ணுறோம். சப்மிட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் 15 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி டேட் டிஃப்ரென்ஸ்னு ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் வந்து சீக்வல் சர்வரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ப்ரீவியஸ் டேட்டு மைனஸ் கரண்ட் டேட்டை டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ ஒன்றுங்கிறது இது வருது. ஸோ கண்டிஷன் வந்து என்ன பண்ணுறோம்னா டெம்பரேச்சர் வந்து ப்ரீவியஸ் டேட்டோட கரண்ட் டேட்டு வந்து கூட லைக் டெம்பரேச்சர் அதிகமாகச்சுன்னா ஸோ அந்த ஐடியை மட்டும் அந்த வெதர் ஐடியை மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணுறோம். ஸோ W1 வெதர் ஐடி வந்து கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா W2ஓட கிரேட்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம். ஸோ யா தட்ஸ் ஆல். ஸோ தேங்க்யூ guys. If you have any doubt in these questions, just comment down in the comment section. So I will clear out all the doubts. Thank you.